ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் உலக். ரொம்ப நாள் ஆசை நைட்டு ஃபுல்லாக மதுரையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. அது இப்போ தான் நடந்திருக்கு. சனிக்கிழமை நைட்டு மதுரைக்கு கிளம்பி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மதுரையை சுற்றி பார்த்தாச்சு. நீ சொல்ல தேனியிலேருந்து கிளம்பும் போதே நேராக என்னோட அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஆனால் அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி மலர் வீட்டுக்கு போயிட்டோம். மலரும் என்னோட சிஸ்டர் தான். அவள் யார் அப்படின்னா எம்எஸ்வி பிரைடல் கலெக்ஷன்ஸோட ஓனர். அவள் தான் மாமா வித் பேபி மாமா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட பொண்ணு மோனா. ரீசெண்டாக தான் மோனாவுக்கு மேரேஜ் ஆச்சு. மோனாவோட மேரேஜுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஒர்க் வந்து மலர் தான் பண்ணி கொடுத்தா. ரொம்ப சூப்பராகவேவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட். நிஜமாக எதிர்பார்க்கல இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர எதிர்பார்ப்பு. மீன் மார்க்கெட் எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தேனியில் எப்படின்னா இப்படி மீனுக்குன்னு தனியாக மார்க்கெட்லாம் கிடையாது. கடை இருக்கும் அங்கங்கே ஒரு கடை. அது சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். மற்றபடி ரெகுலரெல்லாம் வாங்க முடியாது. வாங்கலாம், ஆற்று மீன் வாங்கலாம். ஜிலேபி மீன் எப்பயுமே கிடைக்கும் தேனிக்குள்ளே. அவருமா பைத்தியா அப்பாவா? அப்பா தூங்கியிருப்பாங்க, அவர் தூங்கியிருப்பார். நீ கடைக்காரர் சொல்றியோன்னு வாங்கிட்டு வேகமாக சொல்கிறாங்களே, அது சொல்கிறேன். நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் கடல் இருக்கான். வைஷுவுக்கு இவ்வளோ மீனை ஒரே இடத்துல பார்த்துட்டு பக்கத்தில் கடல் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. கடல் இல்லாமல் இவ்வளோ மீன் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு மதுரையில் இருக்கும்போது மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நெல்பேட்டைக்கு தான் போவோம். அங்கேயுமே இவ்வளோ கடையெல்லாம் இருக்காது, ஆனால் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுவுமே நான் போனதே கிடையாது நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு. இவ்வளோ மீனை பார்த்துட்டு என்ன மீன் வாங்கலான்னு பயங்கர கன்ஃபியூஷன். கடைசியில் அந்த ரெட் கலர் மீன் 2 கிலோ வாங்கினோம். 300 சம்திங் 1 kg வந்துட்டு. ஆனால் இங்கே தேனியில் வாங்கினோன்னா போன வாரம் வந்து வாங்கினோம். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 600 1 kgக்கு வாங்கினாங்க. மீனோட சைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மெயினாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் மீன் தேனியில் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். பாப்பாவங்க 2 பேருக்குமே மீனை விட இறாலும் நண்டு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் மீன் மார்க்கெட் நாங்கள் போனோம், மீன் வாங்க போகிறோம் அப்படின்னாலே அவங்க கேட்குறது நண்டும் இறாலும் வாங்கிட்டு வாங்க, மீன்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வருது நல்லா தூக்குங்க. இந்த சைடு பிடிங்க, இந்த சைடு பிடிங்க, லெஃப்ட் ரைட்ல பிடிங்க. இல்ல மீனை ரைட் சைடு பிடிங்க. பிரஸ் போதும். அங்கே நில், அங்கே நில். அப்படியே கொண்டு போயிருவோமா? நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும். நேரடி பர்ச்சேஸ் தான். அதனால மக்களுக்காக எல்லாமே மித்த கடைகளும் 10 ரூபா குறைச்சி தான் கொடுப்போம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீனை பாருங்க. இன்னைக்கு நாங்கள் வாங்கின மீன் தேனிக்கு போகுது. தேனிக்கு போகும். ஆமாம், ஒருத்தர் எடுத்து இங்கேருந்து இதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, சமைச்சு அமெரிக்காவுக்கு. பரவாயில்ல, சமைச்சு அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸ். மீனை காட்டுங்க, மீனை காட்டுங்க, விராலை காட்டுங்க, உயிரோட விராலை காட்டுங்க.
35 5 5 5 1 கிலோ 5 5 5 35 மாமா அந்த இது போய் அந்த ஸ்டார்ட் மாமா 1 கிலோ ஆளு 1 கிலோ ஆளு தலைவர் சீமான் இங்க பாருங்க கடை இது பொருள் தரமா இருக்கு ராட்டை காட்டுங்க எப்படி ராட்டுன்னு விலை மீன் இந்த முக்கியமா டீலர் இருப்பாங்க இந்த மண்டல முடியலாம அவன் பாருங்க வாவல் எடுத்துக்கிறியா பாருங்க போக சத்துன்னு போங்க மண்டியா கட்ட மூஞ்சியா கட்ட 150 ரூபா ஊழம் தட்டு நாளைக்கு நீங்க உலக லெவல்ல வர போற அப்படி சரி அச்சரா வைஷு தள்ளு. ஐயாவை எடுத்துட்டாங்க. ஐயா தான் நாளைக்கு உலகம் பூரா ஃபேமஸ் சார். 7 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஒரே ஒரு தூக்குவேன் ஒண்ணே உங்க சேனல்ல வைஷு சுலாகு தேனி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஐஸ்வர்யா நாளைக்கு பார்க்குறேன். நாளை கழிச்சா நாளைக்கு மத்தியானம் அப்லோட் பண்ணிடுவேன். ரைட். ஐஸ்வர்யா பாருங்க. அவர் மீன் மாட்டுக்கு அவர் மீன் மாட்டுக்கு அந்த மாதிரி அவங்க போட்டோ எடுக்கிறாங்க. ஹாய் நாளைக்கு நாங்க மாட்டி மறைச்சிட்டாங்க. மாமா மெதுவா மாமா தங்கத்தா. அது எத்தனை கிலோண்ணா? அது வந்து 8 கிலோ 8.5 கிலோ 8.5 கிலோவா? மட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் இந்த மஸ்தானி அண்ணா கடையில் தான் ஈராலும் நண்டும் வாங்கினோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா அந்த கடையில் வாங்குங்க. நீங்கள் மட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலருந்தே பாக்ஸோ வாளியோ ஏதாவது எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே கவர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாங்குகிற குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அங்கே குட்டி குட்டி கவராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. திருக்க மீனாக நிறையவே வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் வாங்கலை. நாங்கள் நண்டு மீனாக அது வாங்கணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் போனதேவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மலர், என்னோட சிஸ்டர். மதுரை எம்எஸ்வி பிரைடல் கலெக்ஷன்ஸோட ஓனர் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேபிமாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மதுரைக்கு வந்து மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் வந்து மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சிஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி தான் எங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட 2 பேர் சேனலுக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் மலரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுத்துருவாங்க. மதுரையிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டிசைனர் வந்துட்டு நல்லா பண்ணுறோம். இல்லை நம்பர் 1 டிசைனர் வந்து இவங்க தான். நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறலாமே. இந்த இடம் பிடிக்கணும். நைட்டே வந்துடணுமா? நைட்டே வந்து இங்கே படுத்துருவீங்க. வாங்கின மீனை வந்து அக்கா கிட்டே கொடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தோம். பாவம் இந்த அக்கா தான் லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாங்க போல். ஆனால் நாங்கள் இந்த கடை தான் தேடி போய் கொடுத்தோம். மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் வெற்றி மாட்டுத்தாவணி. இதுதான் வெற்றி தேட்டர். என் பிள்ளை பார்த்து இந்த பின்னாடி போயிடுச்சு. பூ மார்க்கெட்டு. மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்ற பேரை சரியாக வச்சுருக்காங்கப்பா. நைட்டு கூட பூ மார்க்கெட் இருக்குது. பிரியாணி, டீ கடை, வடை, சூடாக எல்லாமே எப்போ வேணால் கிடைக்கும் போல். 24 ஹவர்ஸும் சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஊர்னா மதுரை தான். காலையில் 4 மணி வாசந்தியை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா வைஷு பாப்பா.
சூடாக பாதாம் பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பாதாம் பால் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பால்கோவா பட்டர் பண்ணும் வாங்கிட்டு நான் ரசமலாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் நம்ம பாலா மாதிரியே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் கிட்ட கொஞ்சம் தான் பேசினேன், அப்படியே டக்குன்னு அட்டாச் ஆகிட்டாங்க. டக்குன்னு களை தூக்கி மேலே போட்டு எக்கு போட்டுட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஹரிபாலா மாதிரி யாராவது ஒருத்தர் டக்குன்னு அட்டாச் ஆகிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பிஸ்கெட் எதுவுமே இல்லை, பக்கத்தில் கடையும் இல்லை. என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ஒரு சின்ன பால்கோவா இருந்துச்சு. இவங்க சாப்பிடுவாங்க, அந்த மில்க் பாலோட ஸ்மெல்லுக்கு இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா மேடம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே அதை சாப்பிட்டாங்க. எனக்கு அன்ற விலை இது, இதுக்கு நீ கொடுக்காமலே போயிருக்கலாமே. வீட்டுக்கு போனா நாய் இருக்கும்ல. இது தங்க பிள்ளை. இங்கே பாருங்க அழகி. இருங்க நான் கேட்கிறேன். அப்போ தான் கடை பேர் தெரியும். பிரைட்னஸ் உடச்சிங்க நடுவில் தொட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது மணி 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் நண்டு இறாலெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு மலர் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே காலையில் 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் மாமா வீட்டுக்கு வந்தோம். சண்டே வந்துட்டு மதுரையில் வந்து அந்த பழைய மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே போனால் வந்துட்டு நமக்கு நிறைய டூல்ஸு, அதே மாதிரி இந்த பழைய பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 2 சைடுமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நல்ல கூட்டம். நம்ம இடம் வந்துருச்சு. இந்த கனவா வந்தாதான்ப்பா அப்படியே மனசுக்குள்ளே நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும். கனவா எப்பயுமே ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. சுற்றி பார்க்கணுன்ற ஆசை முடிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு நாள் போகணும். இன்னும் சீக்கிரமாகவே போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் எடுத்துகிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வைஷு உங்ககிட்ட ஏதோ சொல்லுதாம் கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என் தம்பி இவனுக்கு மண்டே 17 பிப்ரவரி பர்த்டே. எல்லாரும் இவனுக்கு விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.